Hi guys, பயிற்சி 1.6ல் 13வது கணக்கு f of x equal to root of 1 plus x square எனில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த f of x வந்து root of 1 plus x squareோட ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஆப்ஷன் தான் இருக்குது, 4வது ஆப்ஷன் எதுவும் இல்லைன்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா நம்ம ஆப்ஷன்லேருந்து தான் கணக்கை மூவ் பண்ணி ஆகணும். இப்போது இங்கே ஃபஸ்ட்டு என்ன எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே f of xy இருக்குது, இங்கேயும் f of xy இருக்குது, இங்கேயும் f of xy இருக்குது. அடுத்தது f of x, f of x, f of y, f of y, அதேமாரி இங்கே f of x, f of y அதுதான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வடிவத்தில் இந்த எல்லா டைமையும் உருவாக்க போகிறேன். இங்கே f of x equal to root of எழுதிப்போமா, f of x equal to root of 1 plus x ஸ்கொயர்னு இருக்குது. அதான கேள்வி, இது கேள்வி. இப்போது அடுத்தது ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, f of xy வந்து இதே டேர்மில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போது f of xy அப்படி போட்டோன்னா என்ன வரும், ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் xy ஹோல் ஸ்கொயர் இதானே வரும். கரெக்டுங்களா? இது கேள்வி, அது ஈக்குவல்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அது ஈக்குவல்னால் அப்போ இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த xy கொண்டு போய் இந்த இடத்துல அப்ளை பண்ணால் இதுதான் வரும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, f of x இருக்குது. f of x தான் கேள்வியாகவே இருக்குது. ஸோ அதை எழுத வேண்டாம், f of y எழுதுவோமா, வேணா f of x வேணால் இன்னொரு தடவை எழுதிப்போம். f of x equal to root of 1 plus x ஸ்கொயர். அதே மாதிரி f of y equal to root of 1 plus y ஸ்கொயர். இதுதான் இப்போ ஆப்ஷனில் இருக்கிற ஸ்டெப்ஸு. இப்போ இது ஈக்குவலாக இருக்குதா, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்குதா, லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் ஒரு பக்கம் எழுதுகிறேன். f of xy தானே இருக்குது. இப்போது f of xy equal to root of 1 plus x ஸ்கொயர் y ஸ்கொயர். ஓகேங்களா? இவ்வளோ தான் அந்த டேர்மில் இருக்கிறது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா f of x இன்ட்டு f of y, f of x இன்ட்டு f of y, f of x இன்ட்டு f of y. ஸோ இதை நான் இப்போ தனியாக கண்டுபிடிச்சி வச்சுட்டேன், f of xy எவ்வளோ கிடச்சிருக்குது அப்படின்னு. இப்போது இதை ரெண்டுத்தையும் பெருக்கி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். அதாவது இந்த f of xையும் f of yையும். இப்போ பாருங்களேன், f of x இன்ட்டு f of y ஈக்குவல் டு f of x என்ன, ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் x ஸ்கொயர், அதே மாதிரி இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போ ரெண்டு பேருக்குன்னா என்ன ஆகும், ரூட்டுக்குள்ளே இருக்கிற டேர்ம் ரெண்டும் சேர்ந்து பெருக்கிக்கும். எப்படி பெருக்குன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த மாதிரி தான் பெருக்கிக்கும். அடுத்த ஸ்டெப்பில் பெருக்கி எழுதுவோமா, ரூட் ஆஃப் இந்த 1 போய் முதல்ல பெருக்கும், 1 இன்ட்டு 1 1, 1 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் போய் பெருக்கும், 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ என்ன ஆன்சராக கிடச்சிருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், f of xy equal to root of 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இந்த டேர்ம். ஓகேங்களா? இப்போ இந்த டேர்ம் என்ன ஆன்சர் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, f of x இன்ட்டு f of y equal to root of 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். கரெக்டுங்களா? இதுதான் வந்திருக்கு. இப்போ அந்த டீப்பாக இதை பார்த்தோம்னா f of xyயோட மதிப்பில் ஒரு 1 இருக்குது, ரூட்டுக்குள்ளே ஒரு 1 இருக்குது, அது கூட ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கூட்டிகிட்டு இருக்குது. கரெக்டுங்களா? இவ்வளோ தான் இருக்குது. அதே சமயம் f of x இன்ட்டு f of yயை பார்த்தோம்னா ஒரு 1 இருக்குது, நல்லா பாருங்கள், இங்கே இருக்கிற ஒரு 1 இருக்குது, இங்கே இருக்கிற ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரும் இருக்குது, அதை தாண்டி ஒரு எக்ஸ் ஸ்கொயரும் ஒரு ஒய் ஸ்கொயரும் கூட்டிகிட்டு இருக்குது. அப்போது மினிமமாக பார்த்தாலுமே இந்த வேல்யூவை விட இந்த வேல்யூ பெருசாக தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஆப்ஷனில் எது ஒத்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, இது ரெண்டும் ஈக்குவல்ட்டு இல்லை, அப்போ ஆப்ஷன் 1 இல்லை. ஆப்ஷன் 2 வந்து xy வந்து, அதாவது f of xy வந்து பெருசாக இருக்கும் அல்லது ஈக்குவல்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது பெருசாக இருக்கா, பார்த்தாலே தெரியுது இது பெருசு இல்லை, சின்னது தான் அப்படின்னு. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் ஆன்சரு. f of x into y less than or equal to இந்த வேல்யூவை விட இந்த வேல்யூ சின்னதாக இருக்கும் அல்லது ஈக்குவல்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது சின்னதாக தான் இருக்குன்னு இங்கே நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடுது. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா f of xy less than or equal to f of x into f of y. That's all. Thank you.